நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாரும் சிவபெருமானை தேடி மலையாக ஏறுவோம், கோவிலுக்கு போவோம். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்கள் தேடும் சிவன் உங்களுக்குள் தான் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், இப்போது நீங்கள் விட்டுக்கொண்டிருக்கும் சுவாசம்தான் சிவன். என் மூச்சு காற்றுதான் சிவனா என்ற ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், நம் முன்னோர்களும் சித்தர்களும் இதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள். அதே சமயம் அதற்கு உயிர் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. நாம் பிறக்கும்போது தொடங்கும் மூச்சு நாம் இறக்கும்போது தான் முடிகிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைதான் நம் சுவாசம். இந்த சுவாசத்தில் ஒளிந்திருக்கும் இரகசியம் என்ன? நாம் எப்படி நம் மூச்சின் மூலமாக சிவனை உணர முடியும்? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு வீடியோ இது. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவதாக தமிழ் வார்த்தைகளில் இருக்கும் ஒரு இரகசியத்தை பார்ப்போம். சிவம் என்ற வார்த்தையில் இருந்து சி என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் அது வம் என்று மாறிவிடும். வம் என்றால் காற்று அல்லது மூச்சு என்று அர்த்தம். அதேபோல் ஜீவன் என்றால் மனிதன். ஜீவனில் இருந்து ஜி என்ற உயிர் எழுத்து போய்விட்டால் அது சவம் ஆகிவிடும். சவம் என்றால் பிணம். ஒரு மனிதன் எப்போது சவமாக மாறுகிறான்? அவனுடைய சுவாசம் நிறுத்தப்படும் போது. அதாவது நமக்குள்ளே மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கும் வரை நாம் ஜீவன். அந்த மூச்சு நின்றுவிட்டால் நாம் சவம். அந்த சவத்திற்குள் உயிராக இயக்கமாக இருப்பதுதான் சிவம். நமக்கு தெரியாமலேயே நம் உடல் தினமும் 21,600 முறை சுவாசிக்கிறது. நாம் தூங்கும்போது கூட நம்மை வாழ வைப்பது இந்த சுவாசம்தான். நமக்குள்ளே இருக்கும் இந்த சுவாசமே சிவனின் நடனம். இந்த மூச்சு காற்று மட்டுமில்லை என்றால் இந்த உலகத்தில் நமக்கு எந்த பொருளும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை. நமக்கு நெருக்கமானவர்களே நம் உடலை சுடுகாட்டிற்கு தூக்கி சென்று விடுவார்கள். அதனால்தான் சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கும் சிவம் வேறு யாருமில்லை, உங்கள் சுவாசம்தான். இரண்டாவதாக நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சித்தர்கள் காட்டிய வழியில் மிக முக்கியமானது வாசி யோகம். வாசி என்ற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்கள், என்ன வருகிறது? சிவா என்று வரும். பார்த்தீங்களா? வாசி என்றால் காற்று, காற்றை முறைப்படுத்துவதுதான் சிவா. திருமூலர் தன் திருமந்திரத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார், மூச்சுக்காற்றை அடக்க தெரிந்தவனுக்கு மரணமே இல்லை என்று. நாம் கோபமாக இருக்கும்போது நம் மூச்சு வேகமாக வரும். நாம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம் மூச்சு மெதுவாக ஓடும். நம் ஆயுள் காலம் என்பது நாம் வாழும் வருடங்களை கணக்கிட்டு சொல்வதல்ல. நாம் விடும் மூச்சின் எண்ணிக்கையை பொறுத்ததுதான் நம் ஆயுள். யார் ஒருவர் தன் மூச்சை நிதானமாக ஆழமாக இழுத்து விடுகிறாரோ அவருடைய ஆயுள் கூடும், அவருடைய மன அழுத்தம் குறையும். உங்கள் மூச்சை கவனிப்பதே சிவதர்சனம்தான். நீங்கள் தனியாக கோவிலுக்கு போய் ஓடி ஆடி தேட வேண்டாம். அமைதியாக அமர்ந்து உள்ளே போகும் காற்றையும் வெளியே வரும் காற்றையும் கவனிக்க தொடங்கினாலே உங்களுக்குள் இருக்கும் சிவனை நீங்கள் பார்க்க தொடங்கிவிடுவீர்கள். மூன்றாவதாக இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை பார்ப்போம். நவீன அறிவியல் மூச்சு பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தருகிறது. நாம் ஆழமாக சுவாசிக்கும் போது நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கிறது. இது நம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. நம் மூளையில் இருக்கும் செல்களை சுறுசுறுப்பாக்குகிறது. அறிவியல் படி நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றலை உள்ளே இழுக்கிறோம். மூச்சை வெளியே விடும்போது நம் உடலில் இருக்கும் நச்சுப் பொருள்களையும் எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றுகிறோம். சிவபெருமான் எப்படி நச்சுத்தன்மை வாய்ந்த விஷத்தை குடித்து இந்த உலகத்தை காத்தாரோ அதேபோல் உங்களுக்குள் இருக்கும் சிவன், அதாவது உங்கள் சுவாசம், உங்கள் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி உங்களை காக்கிறது. இன்றைய அவசர உலகில் நமக்கு ஏன் இவ்வளவு கோபம், பயம், பதற்றம் இதெல்லாம் வருகிறது இதனால தெரியுமா? நாம் யாரும் ஒழுங்காக சுவாசிப்பதில்லை. அரைகுறையாக வேகமாக சுவாசிக்கிறோம். இதனால் நம் உடலும் மனமும் கெட்டுப்போகிறது. ஒரு நாளைக்கு 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் சிவசக்தி. நான்காவதாக ஆத்மீகத்தில் சோகம் என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது சோ என்ற சத்தமும்
மூச்சை வெளியே விடும்போது ஹம் என்ற சத்தமும் இயற்கையாகவே நம் உடலுக்குள் உருவாகிறது. சோகம் என்றால் நானே அவன், அவனே நான் என்று அர்த்தம். அதாவது அந்த சிவபெருமான் தான் நான், எனக்குள் இருப்பதுதான் அந்த பரம்பொருள் என்பதே நம் மூச்சுக்காற்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் சிவலிங்கத்திற்கு நாம் செய்யும் ஆக்சிஜன் அபிஷேகம்தான் நம் சுவாசம். இதை உணர்ந்துவிட்டால் உங்களுக்குள் ஒரு மகா அமைதி உண்டாகும். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்குள் இருப்பது பிரபஞ்சத்தை ஆளும் சிவம் என்ற தைரியம் உங்களுக்குள் வந்துவிடும். மனித நேயம் வளரும், எல்லோர் மீதும் அன்பு பிறக்கும். இதுதான் உண்மையான ஆத்மீகம். சிவன் எங்கோ இமயமலையில் மட்டுமில்லை, அவர் உங்கள் இதயத்திலும் இருக்கிறார், உங்கள் சுவாசத்திலும் இருக்கிறார். இனிமேல் உங்களுக்கு கோபமோ கவலையோ வரும்போது கண்களை மூடி உங்கள் மூச்சை 5 முறை ஆழமாக இழுத்து விடுங்கள். சிவன் உங்களுக்குள் வந்து அமைதியை தருவார். உங்கள் சுவாசம்தான் சிவன் என்ற இந்த ஆழமான தத்துவம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் அன்பானவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆத்மீக மற்றும் வாழ்வியல் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு மூச்சும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.